ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதல் சந்தியா பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா காதல் படத்து மூலமாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோயின் சொல்லலாம். அந்த படத்து மூலமாக பரத் சந்தியா 2 பேருமே ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தியா வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் வந்து எதுவுமே வரல. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய மொழி படங்கள் நடித்தாலும் சரி, திருமணமாகி செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த படத்துலையுமே வந்து அவங்க வரல. கல்யாணம் ஆகி கூட கொஞ்சம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஆகிட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் இப்போ எந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சீரியலில் வராங்க. அதுக்கப்புறம் அம்மாவாக வராங்க. ஆனால் அவங்க எதுவுமே வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஜீ தமிழில் மனசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரியல் மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் வந்து நடிக்க போகிறாங்க. ரீஎன்ட்ரி கொடுக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து இப்போ சினிமாவுக்கு அப்புறம் வரவே இல்லை. இப்போ சீரியலில் வந்து முதல்ல வந்து ஜீ தமிழில் வந்து வரப்போகிறாங்க. இப்போ வரப்போகிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டிலே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான் சொல்லலாம். ஏன்னா வீட்டில் போர் அடிக்கும். அவங்களுக்கு வீட்டு வேலை செய்ய வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இருந்து வந்து வீட்டில் நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அவங்க வந்து தொடர்ந்து வரும்போது அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகும். அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் சரி, நான் இப்போ நடிக்க வரேன் சொல்லி நடிக்க வராங்க. இப்போ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதல் வீடியோவில் வந்து காதல் சந்தியா பற்றி பார்ப்போம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹன்சிகா மொத்வானி வந்து பார்க்க போகிறோம். அவங்களுக்கு வந்து பார்த்தா திருமணமாகி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் ஆயிடுது. 2 வருஷத்துக்கு முன்னாலே அவங்களுடைய வந்து ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்து போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுனால அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து ஒரு பிரிஞ்சிட்டாங்க ஃப்ரெண்டு. அப்புறம் ஃப்ரெண்டோட கணவரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாருமே ஜெய்ப்பூரில் பெரிய மஹாலில் வச்சு மிக பிரம்மாண்ட முறையில் அவங்க திருமணம் வந்து நடந்தது. சரி, தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, ஹிந்தின்னு பலமொழி படத்தில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஜெயரவி படம் மூலமாக தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய 2, 3 படங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நான் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சரி அப்போ தனியாக போகலான்னு சொல்லி அதே அபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடு எடுத்து அவங்க கணவரோடு வந்து அவங்க வந்து கணவரோடு வந்து அவர் இருக்காங்க. அப்படி வந்து பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து முடியலையா, மறுபடியும் மேற்கொண்டு பிரச்சனை வந்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து தான் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியல பிரச்சனை வந்ததுனால சரி அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கணவர் வந்து அவங்க ஃபேமிலியோடய போயிட்டாங்களா. இவங்களும் அவங்க அம்மா கூட தான் வந்து இருக்காங்க சொல்லலாம். இப்போ நிறைய நடிகர்கள் பிரிஞ்சிருந்தாலும் வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி சேர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் வந்து வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதுக்காக ஒரேடியாக பிரிஞ்சிருக்காங்க சொல்ல முடியாது. கோபம் குறைஞ்சி கூட வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கணவருக்கு வந்து ஏற்கனவே முதல் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு வந்து 2 பேருக்குமே விவாகரத்தாச்சு. இப்போ 2வது வந்து பாவம் 2வது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஏதாவது சினிமாவில் நடிக்க போகிறாங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க அம்மா கூட தான் வந்து தனியாக இருக்காங்க. ஆனால் அதை பற்றி அவங்க எதுவும் அதை பற்றி வந்து பேசலை. இருந்தாலும் சரி கணவர் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து சீக்கிரமாகவே என்ன தான் இருந்தாலும் இப்போ ஃபேமிலி அப்படின்னாலும் சண்டை வரத்தான் செய்யும். கோபம் குறைஞ்சி மறுபடியும் சேர வாய்ப்புகள் இருக்க அப்படின்னு சொல்லி தான் வந்து ரசிகர்கள்லாம் வந்து நினைக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் வந்து பார்த்தேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் மறக்காமல் வந்து பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா புது வீடியோக்கள் வந்து பாருங்கள். ஏன்னா மானிட்டைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. பழைய வீடியோக்கள்லாம் நான் டெலிட் பண்ண போகிறேன் 2 மாதம் கழிச்சு. அதனால் புதுசாக உள்ள போட்ட வீடியோக்கள் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி.